Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 1 பார்ட் 1. ஓபன் பண்ணா சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. திடீர்னு பயங்கரமா அலாரம் அடிக்குது. மக்கள்லாம் பயங்கரமா பதட்டப்படுறாங்க. அப்ப நம்ம சின்ன வயசு கஃப்காவையும் மினாவையும் காட்டுறாங்க. அவங்களும் பதட்டத்துல வேகமா ஓடி வர்றாங்க. நியூஸ்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க, பயங்கரமான நிலநடுக்கம் இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியா வரைக்கும் அது போய்கிட்டே இருக்குதுன்னு. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு கைஜு வந்து வேலையை காமிச்சிட்டு இருக்குது. இங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது மீனா பாத்தீங்கன்னா ஓட முடியாம கால் தடிக்கி கீழே விழுந்துருவா. ரொம்பவும் பதட்டத்துல அழுதுட்டு வேற இருப்பாளா. கஃப்கா தான் இருந்துட்டு ஒன்னும் கவலைப்படாத, ஒண்ணுமே ஆகாது, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அங்க டிஃபென்ஸ் போர்ஸ் வருவாங்க. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். போங்க ஐயா போங்க, போய் அந்த கைஜுவை விடாதீங்க, சுட்டு கொல்லுங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பான். இவன் கத்தனது அவங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல. அந்த டைமுங்கும் போது அவன் பக்கத்துல இருக்க பில்டிங் மேல அட்டாக் நடந்து கல்லெல்லாம் கண்ணா பின்னு தெரிச்சு விழுமா. நல்ல வேளை அவன் மேல எதுவும் விளையல. அந்த இடமே புகமண்டலமா இருக்குமா. அப்போ மினாவை தேடுவான். அவன் ஆளை காணும். எங்க போன என்னன்னு அப்படியே சுத்தி முத்தி கத்திட்டு இருப்பான். ஒரே புகமண்டலமா இருக்கும். அப்படியே அந்த புகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலையும் போது சடனா பார்த்தா சுத்தி கன்னோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மொத்தமா நிப்பானுங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்மால் கூட க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆளுங்க நின்னுட்டு இருப்பானுங்க. மீனா பாத்தீங்கன்னா மேல சுடுறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கான். அதுவும் பெரிய பொண்ணா. டே கஃப்கா, இல்ல 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 இல்ல, நீ காவாலி பைய கைஜு, உன்னை இங்கே நான் காலி பண்ண போறேன்பா. அங்க நம்மால் பாத்தீங்கன்னா கைஜுவா மாதிரி நின்னுட்டு இருப்பான். அவனுக்கு ஒன்னும் புரியல, நம்ம என்ன பண்ணோன்னு எல்லாம் ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்கானுங்க. ஆமா இது எந்த ஏரியான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே எல்லாம் கண்ணா பின்னா அவனை போட்டு சுடுவாங்க. கீழே ரவுண்டு கட்டுறது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்ல ரவுண்டு கட்டி சுடுவானுங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, டப்புன்னு அந்த ஹெலிகாப்டர்ஸ் அட்டாக் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. எல்லாம் பயந்து இங்க இருந்து போயிடலாம் பாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம கஃப்கா பையன் பெரிய சைஸ் காட்ஸிலா மாதிரி மாறிட்டான். அதுக்கப்புறம் பயங்கரமா ஒரு பிளாஸ்ட் பண்ணுவான் பாருங்க. அந்த சிட்டியே அழிய ஆரம்பிக்கும். சடனா எந்திருப்பான். என்னடானா இது கனவு. அப்புறம் தான் அவனுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கட்டில இருந்து உருண்டு பிறண்டுட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணி ஜப்பானோட டிஃபென்ஸ் போர்ஸை காட்டுறாங்க. அதான் 3rd டிவிஷன். போன எபிசோட்ல அந்த கைஜுங்க தான் வந்து கண்டம் பண்ணிட்டு போயிருச்சுங்களே, அதனாலேயே நாரி போய் கிடக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. மீனா போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருப்பாளா. அப்ப வைஸ் கேப்டன் ஹோஷினா கஃப்கா இருக்கான்ல, அவனை பத்தி சொல்லுவான். அதான் கைஜுவா மாறான்னு சொல்லி அவனை கூட்டு போயிட்டாங்களே, 5 நாள் ஆச்சு. அவனை என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு ஒரு தகவலும் இல்ல. ஆனா அடைச்சு வச்சிருக்காங்கன்னு மட்டும் தெளிவா தெரியுது. நம்ம பையன் போன எபிசோட்ல கைஜுவா மாதிரி அந்த பாமை மேல தள்ளி கொண்டு போனதுனால தான் இந்த இடம் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆனாலும் யார் உயிருக்குமே எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா டோட்டலா சொதப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். மீனா என்ன சொல்லுவானா, இப்ப 3rd டிவிஷன்ல இருக்க ஆளுங்கெல்லாம் வேற வேற டிவிஷனுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இன்னைக்கு தான் அவங்க புது டிவிஷன்ல போய் ஜாயின் பண்ண போறாங்க. பாவம் 3rd டிவிஷனோட நிலைமை இப்ப கொஞ்சம் மோசமா தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ரெனோவையும் இஹருவையும் காட்டுறாங்க. அவனு அங்க போய் சேர்ந்த உடனே அந்த இஹரு எதை பத்தியும் கவலைப்படாம அவன் பாட்டுக்கு போட்டோ எடு அப்படி இப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருப்பான். ஆனா ரெனோக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் புது டீமை போய் மீட் பண்ண போறோம், ஏன்டா இப்படி செத்து போன பெருச்சாலி மாதிரியே மூஞ்ச வச்சிருக்க, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் வாயாண்டாமா. அவன் பெருசா அதை கேர் பண்ணவே இல்லை. பட் இஹருக்குமே கவலையா இருக்குது, நம்ம கஃப்காவை என்னதான் பண்ண போறாங்கன்னு. எப்படி இருந்தாலும் அவனை பழைய மாதிரி இருக்க விட மாட்டானுங்க. அவன் பெருசுன்னு இருப்பான். அப்ப ரெனோ சிரிப்பான். ஏன்டான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளால கைஜுவா மாறிட்டு நான் எப்படி இருக்கேன் அழகா இருக்கனா அப்படின்னு கேட்டிருப்பான். அதை நினைச்சு அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. எப்படி அவனை பத்தி பேசி ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் சரி அவர் திரும்பி வருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவானுங்க. இவனுங்க போறது 4th டிவிஷன். இதுக்கு முன்னாடி 3rd டிவிஷன்ல இருந்தாங்க, இப்ப 4th. அந்த இடத்தோட பேரு மட்சுமோட்டோ பேஸ். ரெனோ போறதுக்கான ஒரே ஒரு ரீசன், அங்க போய் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி நம்ம கஃப்காக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். வேற எதை பத்தியுமே அவன் யோசிக்கல. அதே நேரம் கிக்கருவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா 1st டிவிஷனுக்கு போயிருக்கான். குரூப்ல மெசேஜ் எல்லாம் போடுவாங்கல்ல, போட்டோ எடுத்ததெல்லாம் போட்டு விடுவானுங்க. அப்படியே கேஷுவலா பார்த்துட்டு 2 மெசேஜை தட்டி விடுவா. அவளுக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். கடைசியா கைஜுக்கும் இவளோட அப்பா ஐசாவுக்கும் நடந்த சண்டை இருக்குதுல்ல, அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். என்ன அந்த டைம் நம்ம பையன் கைஜுவா இருந்துட்டு கண்ட்ரோல் இல்லாம அவங்க அப்பாவை போட்டு கண்ணா பின்னாடி அடிச்சிருப்பான். கொஞ்சம் விட்டுருந்தா கொன்றுப்பான். இந்த மாதிரி எல்லாம் நடந்தா அவனை கொன்றுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. சோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் 1st டிவிஷனோட வைஸ் கேப்டன் ஏஜின்னு ஒருத்தர் வருவாரு. அந்த ஆள் பாத்தீங்கன்னா சரியான ஹைட். கேப்டனை பார்க்க தான் கூட்டு போவாரு. 3rd டிவிஷன் இப்ப மொத்தமா கண்டமா இருக்குது இல்ல, அதை மறுபடியும் ரீபில்ட் பண்ற வரைக்கும் தான் இவங்க இங்க இருப்பாங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த 1st டிவிஷன் தான் ஜப்பான்லயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டிவிஷன். மொத்தம் பாத்தீங்கன்னா 16 டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாளும் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைடுல இருக்குது. கிக்கரு பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான் படிச்சுட்டு இருந்தா. அந்த டைமே இவங்கள பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். சோ இப்போ இவளுக்கு இங்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குதுன்னா இதை யூஸ் பண்ணி இவளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம ஜப்பான்லயே பவர்ஃபுல்லான டிவிஷனோட பவர்ஃபுல் கேப்டன்ட்ட போய் நிறைய விஷயம் கத்துக்க போறோம்னு அவளுக்கு அவ்வளவு ஆர்வம். அவன்
எந்த லெவல்ல இருப்பான் அப்படின்ட்டு டோரை ஓபன் பண்ணா குப்புற படுத்துக்கிட்டு பிளே ஸ்டேஷன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கான். சுடு 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 வெட்டு 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 குத்து 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 குத்துன்னு உடனே வைஸ் கேப்டன் கிக்கரு கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பட்டக்ஸ்லயே ஒரு மிதி. யோ இங்க என்ன ஃபுட்பாலை அடிக்க வச்சிருக்கேன், அது என் பட்டக்ஸியா, நீ பாட்டுக்கு கோல் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்பா. 8 மணிக்கு அவளை கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன், ரூமை கொஞ்சமாச்சு நீட்டா வச்சிருக்கியாரா, இது குப்பை தொட்டியான்னு 2 நிமிஷம் எனக்கே டவுட் ஆகுது, ஏன்டா அப்படி உயிரை வாங்குறான்பா. அவன் இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, ஏன் ரூம் எப்படி இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன்பா. மறுபடியும் ஒரு வதை தெரிச்சு போய் விழுவான். இவன் தான் பவர்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன் பாத்துக்குங்க. கடுப்பாயி என் ரூமை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் யாம் மோட்டே அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். கிக்கருவோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட வார்த்தை ஒண்ணுதான் அவன் வாயில வரல, பட் மனசுக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இங்க இவன் பெரிய புத்திசாலி மாதிரி வாயிலேயே பேசுறீங்கல்ல, வேணும்னா நீங்க வந்து என் ரூமை கிளீன் பண்ணுங்கப்பா. இத சொல்ல மாட்டானான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல. சொன்ன அடுத்த செகண்ட் ஆளுகளை உள்ள விட்டு அங்க இருந்த வேஸ்ட்டை மட்டும் கிளீன் பண்ணாம அவனோட பொம்மை அது இதுன்னு எல்லாத்தையுமே குப்பையில தூக்கி போட்டுட்டு இருப்பானுங்க. ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஆர்டர் போடுவான் போல. ரூம் ஃபுல்லா பொட்டியா நிறைஞ்சு கிடக்கும். அப்படியே அவனை எளிய தூக்குற மாதிரி தூக்கி இதான் இங்க கேப்டனு நல்லா பாத்துக்கம்பானா. இவனை பார்த்தா வாமிட்டா வருது. இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமான்னு வேற தோணுது. நீ தான் அவளா, உன்னை பத்தி தான் எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்கன்னு அந்த ஏர்லயே உட்கார்ந்துகிட்டு பேசுவான். அவ வாயில கெட்ட வார்த்தை எடுத்து திட்டலான்ட்டு வருவான். ஆனா சீனியர் ஆபீசரா போய் தொலைஞ்சிட்டானே, அதனால ஒரு சல்யூட்டை போட்டு அவ பேரை சொல்லுவா. அவன் கேஷுவலா எதுக்குமா இப்ப 3 முறுக்க தின்ன மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டி கன்றாவிலாம் புரியாது, எனக்கு உன்கிட்ட தேவை ஒரே ஒரு விஷயம் தான்பா. அது என்னன்னு அவ கேட்கும் போது கைஜு வந்துருச்சுன்னு அலாரம் அடிக்கும். கரெக்டான டைம்ல அடிக்குது. அந்த ஒரு விஷயம் என்னன்னு நீ இப்ப தெரிஞ்சுக்குவ. அது மட்டும் இல்லாம நீ உட்கார்ந்து பாக்குறதுக்கு கரெக்டான ஒரு இடமும் வச்சிருக்கேன், ரெடியா இருந்து டெரரா சொல்லுவான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே பரதேசி பையன்னு பேன்னு முழிப்பான். சரி இனி இதுக்கப்புறம் அது என்ன கைஜு, அதை ஃபர்ஸ்ட் டிவிஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.